ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனிதனாக பிறந்த அனைவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பம், துயரம், கஷ்டம், கவலை, தடைகள், விரக்தி, சோகம், வலி, வேதனை இப்படி ஏதாவது ஒன்றே அனுபவித்தே காலத்தை கடக்க வேண்டி உள்ளது. இதெல்லாம் எப்போது வரும், எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, நோய், கடன் இதில் ஏதாவது ஒன்று அகப்பட்டே வாழ வேண்டி உள்ளது. பணம் இருக்கிறவனுக்கு நோய் வருகிறது, பணம் இல்லாதவனுக்கு வறுமை, கடன் வருகிறது. இவ்வுலகில் நிம்மதி என்று யாருக்கும் கிடையாது. ஆம், எதுவுமே நம்ம கையில இல்லை. இறைவன் என்ற ஒரு சக்தியை நம்மை ஆட்டுவிக்கிறது. மேலும் எதிரிகள், விரோதிகள், விபத்து, இயற்கை சீற்றங்கள், புதிய புதிய வைரஸ் நோய்கள், தீவிரவாதம், போர் இப்படியும் எதிர்பாராமல் எதிர்கொள்ள வேண்டியதாய் உள்ளது. இத்தனைக்கும் நடுவில்தான் சில கால வாழ்க்கை. ஒரு சராசரி சாதாரண மனிதனான உனக்கு ஒரு கேள்வி மட்டும் மனதில் எழுகிறது. இறைவா, எதற்காக மனிதர்களை படைக்கிறாய் என்று. எனவே நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை படைத்த அவனையே சரணடைவதை தவிர வேறொன்றும் வழியிலே என்று தோன்றுகிறது. நடப்பவை இன்பமோ துன்பமோ எல்லாம் அவன் செயல் என்று இருக்கும் வரை முடிந்தவரை எல்லோரிடமும் அன்பாக இரு. முடிந்தவரை உதவி செய். யாரையும் ஏமாற்றவோ துன்படுத்தவோ செய்யாதே. எந்நேரமும் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டு கிடைக்கும் நேரங்களில் பூஜை வழிபாடுகளில் மனதை செலுத்து, அல்லது இதற்கென நேரத்தை ஒதுக்கு. இறை சேவையிலும் பிறருக்கு உதவுவதிலும் இன்பம் காண்பாய். பூஜை, வழிபாடு, அபிஷேகம், மந்திரம், பரிகாரம் இவை உன்னை வழிபடுத்தும். உதவிகளும் தான தர்மமும் அன்னதானமும் உன்னை உயர்த்தும். இப்படிக்கு உன் சாயப்பா. ஓம் சாய்ராம்.